ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே நீங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார், நமக்கு தர விரும்புகிறார். வசனம் அழகாய் சொல்லுகிறது, எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. அப்ப இந்த வசனத்தை நான் நம்பணும், நான் விசுவாசிக்கணும். அதுக்கு ஆண்டவர் சொல்ற திருவார்த்தை என்ன தெரியுங்களா? யோவான் 11:40 நீ விசுவாசித்தால், உன் தகப்பன் அல்ல, உன் தாய் அல்ல, உன் நண்பன் அல்ல, உன் மனைவி அல்ல, உன் பிள்ளைகள் அல்ல, பெற்றோர் அல்ல, ஊரார் உறவினர் அல்ல, நீ விசுவாசித்தால் எனக்கு ஆண்டவர் இதை செய்வார் என்று நீ விசுவாசித்தால். அப்ப விசுவாசித்துட்டு சோர்ந்து சுருங்கி படுத்துக்கிறது இல்லை இல்லையா? விசுவாசம் என்ன பண்ணணுங்க? அது கிரியையுள்ள விசுவாசம் மாறணும். அப்ப என்ன சொல்லணும்? நிச்சயமாகவே ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்னு நீங்க சொல்லணும் இல்லையா? அற்புதமா செய்வாருங்க, ஆச்சரியமா செய்வாருங்க, அபிஷேகமா செய்வாருங்க, உண்மையா செய்வாருங்க, என்னை கொண்டு பெரிய அசைவாருங்க நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு எப்ப செய்வாரு, எங்க செய்வாரு, இன்னும் செய்வாரு, எனக்கா செய்வாரு இல்லையா? கேட்கும் போது ராகம். அது எப்படி செய்வாரு? எனக்கு எப்படி தெரியுங்களா? நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. காரணம், நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்ற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என் வாழ்க்கையில இது செய்வதற்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அப்ப எஸ்தர் மொர்தெக்காய் வாழ்க்கையில நடந்தது என்னங்க? எஸ்தர் யூத ஜனங்களை இந்த ஆமான் கைக்கு தப்பி விக்கும்படி என்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அவங்க தப்பு வச்சா போதும், யூத ஜனங்க வாழ்ந்துருவாங்கன்னு நினைச்சா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அவங்க தப்பி வச்சாரா? தப்பு வச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆமானையும் அவன் கூட்டத்தாரையும் யூதருக்கு விரோதமா எழும்பின அனைவரையும் கொன்று போட்டு, பாத்தீங்களா? எதிர்பார்ப்புக்கு மேலாக ஆமா கதை முடிஞ்சது, அவன் பிள்ளைங்க கதை முடிஞ்சது, அந்த சந்ததியே காலி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின ஒரு கூட்டமே அழிந்து போனது. அந்த யூத ஜனங்களுக்கு அவர் எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. தன்னைத்தான் ஒடுக்கி விசுவாசித்து உபவாசித்து ராஜாவின் சமூகத்தில் போய் நின்று தன்னுடைய கூக்குரல் கதறலை வைத்த பிறகு உடனடியாய் காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த நாளில நீ விசுவாசிக்கிறாயா, உபவாசிக்கிறாயா, கர்த்தருடைய பாதத்தில் உன் கண்ணீரை சிந்திருக்கிறாயா? இப்பொழுது இன்று அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். லூக்கா 15:12-32 வாசித்தீங்கன்னா, கெட்ட குமாரன் எல்லாவற்றையும் இழந்து தனக்கு வேலைக்காரனுடைய சாப்பாடாவது கிடைக்குமே என்று சொல்லி அவனுடைய எதிர்பார்ப்பு அவ்வளவுதாங்க. என்ன எதிர்பார்ப்புங்க? கெட்ட குமாரனுக்கு வீட்டுக்கு வந்தா சாப்பாடு கிடைக்கும் இல்லைங்களா? வேலைக்காரனுக்கு சாப்பாடு, எனக்கு சாப்பாடு கிடைக்கணும். ஆனா எதிர்பார்ப்புக்கு மேல ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? உள்ள வந்தவன மகன் என்ற ஸ்தானம் கொடுக்கப்பட்டது, கொழுத்த கன்று அடிக்கப்பட்டது, பெரிய விருந்து கொடுக்கப்பட்டது, அற்புதமான வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, பாதரட்சை கொடுக்கப்பட்டது, கைக்கு மோதிரத்தை போட்டு வித்தான். ஹல்லேலூயா. அதாங்க தகப்பனின் அன்பு. நீங்க ஒருவேளை கொஞ்சமா கேட்டிருக்கலாம், எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, படிப்பில்லை, அந்தஸ்தில், அறிவில்லை, அனுபவம் இல்லைன்னு கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் மகன் அல்லவா, என் மகள் அல்லவா, உனக்கு சேம் யாருக்கு செய்வா, உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேன், உன்னை மீட்டெடுக்கும்படி என்னையே கொடுத்தேனே, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். கலங்காத, திகையாத, உடைந்து போகாத, சோர்ந்து சுருங்கி போகாத. கெட்ட குமாரன் சாப்பாடு மட்டும் கிடைக்கும் என்று வந்த சூழ்நிலையில கர்த்தர் அவனை மகனாக உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு பெரிய ஒரு விருந்து ஏற்பாடு பண்ண. உன்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உனக்காய் வர காத்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல நீயே பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில அந்த அற்புதத்தை நீ எதிர்பார். உன் வாழ்க்கையில பெரிய அற்புதம் ஹல்லேலூயா உனக்காய் காத்திருக்கிறது. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாத திருநாளில என் வாழ்க்கையில நடக்காதா என்று அங்கலாய்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. தடைகளை, வேதனை முறித்து போடுங்க. எல்லா துக்கம் சந்தோஷமா மாறுவதாக, சஞ்சலம் சமாதானம் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினால் என் தேவனது செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.